டாக்கிஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லன்ச் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? சொர்க்கம் படத்துல காமெடி சீன்ஸ் எல்லாம் ரொம்ப அமேசிங்கா இருக்கு. சச்சுவையும் எம்ஆர்ஆர் வாசுவையும் அந்த காலத்திலேயே ஒரே ஷாட்ல எப்படி கொண்டு வந்தாங்கன்னு சென்னையில இருந்து பப்பு கேட்டிருக்காங்க. 1970ஆம் ஆண்டிலே வெளியான திரைப்படம் தான் சொர்க்கம். அதுக்கு முன்னாலேயே நம்முடைய ஒளிப்பதிவாளர் இது போன்ற டிக் ஷாட்டுகளெல்லாம் எடுக்கிறதுல மிகப்பெரிய தேர்ச்சி பெற்று விட்டார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். 1964ஆம் ஆண்டிலே வெளியான நவராத்திரி திரைப்படத்திலேயே ஒரே ஃப்ரேமில் 4-5 சிவாஜிகள்லாம் உட்கார்ந்துருக்கிறது நீங்கள் பார்க்கலையா என்ன? சார், ஆக்டர் பக்கோடா காதர் பத்தியும் அவர் கூட உங்களுக்கு இருக்க நட்பை பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்கன்னு வாலஜாபேட்ல இருந்து தீபக் கேட்டிருக்காங்க. ஏறக்குறைய 200 திரைப்படங்களுக்கு மேலே நடித்தவர் பக்கோடா காதர். தமிழ் சினிமாவில் இருந்த எல்லா நட்சத்திரங்களுக்கும் அவரை பிடிக்கும். அந்த அளவுக்கு எல்லோரிடமும் மிகவும் நெருக்கமாக இருந்தார் அவர். இதில் பக்கோடா காதர் மீது கூடுதல் அன்பு செலுத்தியதுன்னா அது மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர். எனக்கு பக்கோடா காதரோட மிக நெருங்கிய நட்பு இருந்ததாக சொல்ல முடியாது, ஆனால் அவரை எனக்கு நல்லா தெரியும். பிரபுதேவா கோரியோகிராஃபில சிம்பு ஏதாச்சும் பாட்டுக்கு டான்ஸ் ஆடி இருக்காரான்னு பாலக்கோடுல இருந்து ஜான் கேட்டிருக்காங்க. பிரபுதேவாவின் நடன அமைப்பிலே சிம்பு எந்த படத்திலும் நடனம் ஆடியதாக தெரியல. சார், தமிழ் சினிமால உங்க மனசை கவர்ந்த 5 வில்லன் கதாபாத்திரங்கள் காரணத்தோட சொல்ல முடியுமான்னு திருவான்மியூர்ல இருந்து பிரபு கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமா வில்லன்களில் என்னை முதலாக கவர்ந்த வில்லன் பாத்திரம்னா அது வஞ்சிக்கோட்டை வாலிபன் படத்திலே PS வீரப்பா ஏற்றிருந்த பாத்திரம் தான். சவால் சரியான போட்டி என்று தன்னுடைய கம்பீர குரல்ல அந்த படத்தில் உச்சரித்ததை யாரால் மறக்க முடியும்? அதுக்கு அடுத்ததாக என்னை கவர்ந்த வில்லன் பாத்திரம்னா அது அறுவடை நாள் திரைப்படத்திலே RB விஸ்வம் ஏற்றிருந்த ரத்னவேல் என்ற அந்த கதாபாத்திரம். தான் நினைக்கிறது முடிக்கிறதுக்காக என்ன வேண்டுமானாலும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான கதாபாத்திரத்தை மிகச்சிறப்பாக உருவாக்கினது மட்டும் இல்லாமல் அதில் மிகச்சிறப்பாக நடித்தும் இருந்தார் விஸ்வம். அதுக்கடுத்து என்னை கவர்ந்ததுன்னா அது ஆசை படத்திலே பிரகாஷ்ராஜ் ஏற்றிருந்த மேஜர் மாதவன் கதாபாத்திரம். 4ஆவதாக என்னை கவர்ந்த வில்லன் கதாபாத்திரம்னா அது முதல்வன் திரைப்படத்திலே ரகுவரன் ஏற்றிருந்த அரங்கநாதன் என்ற அந்த முதலமைச்சரின் கதாபாத்திரம். 5ஆவது சித்தார்த் அபிமன்யு. எந்த படத்தில் அந்த கதாபாத்திரம் இடம்பெற்றது என்று நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு தனி ஒருவன் படத்திலே அரவிந்த் சாமி ஏற்றிருந்த அந்த வில்லன் கதாபாத்திரம் எல்லோர் மனதிலும் நிறைந்து நிற்கிறது. நடிகர் அர்ஜுன் தன்னோட மகள் கல்யாணத்துக்காக 500 கோடி ரூபாய் வரதட்சணையா வச்சாரு அப்படின்றது ஊடகங்கள்லாம் சொல்றது எவ்வளவு அபத்தம் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இதனால நடிகர் அர்ஜுனுக்கு எவ்வளவு சிக்கல்கள் வரும், வருமான வரித்துறை மற்றும் பல துறைகள்ல இருந்து அப்படின்றத அவங்க யோசிக்க மாட்டாங்களா? அவங்க கிட்ட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது தவறான விருகம்பாக்கம்ல இருந்து சுரேஷ் கேட்டிருக்காங்க. பரபரப்புக்காக எந்த உண்மைத்தன்மை இல்லாமல் ஒரு சில ஊடகங்கள் இது போன்ற செய்திகளை வெளியிடுகின்றன. 90% பேர் இது போன்ற செய்திகளை நம்புறது இல்லை அப்படின்னாலும் ஒரு 10% பேர் அது போன்ற செய்திகளை நம்புறாங்களே, அதுதான் வருத்தத்துக்குரியதாக இருக்கிறது. ஹிந்தியில அமீர் கான் நடிச்சு மிகப்பெரிய வெற்றி அடைந்த லகான் படம் தமிழ் டப்பிங் வெர்ஷன் இருக்கா? அப்படி இருந்தா எந்த OTT பிளாட்ஃபார்ம்ல இருக்குன்னு புனேல இருந்து சிவா கேட்டிருக்காங்க. லகான் திரைப்படத்தை யூடியூப்லோ அல்லது OTT தளத்திலோ தமிழிலே பார்க்கக்கூடிய வாய்ப்பு இப்போது இல்லை. ஜெயிலர் 2 மற்றும் சூர்யா 44 படத்துக்கு அப்புறம் கார்த்திக் சுப்ராஜ் ரஜினிகாந்த் மீண்டும் இணைய போறதா ஒரு தகவல் வருதே, அது உண்மையான்னு யாழ்ப்பாணம்ல இருந்து ஜானி கேட்டிருக்காங்க. கார்த்திக் சுப்ராஜோடு இணைந்து ரஜினி மீண்டும் ஒரு படத்திலே பணியாற்ற வேண்டும் என்ற ஆசை ரஜினி ரசிகர்கள் பலருக்கு இருக்கு. அந்த ஆசை தான் ஊடகங்களிலே இப்போது செய்தியாக வெளிவந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நினைக்கிறேன். 49 வயதிலும் 35 வயதுக்கான தோற்றம், ஆளுமையான குரல், குழந்தைகளையும் கவர்ந்தவர், இந்தியாவிலேயே சிறந்த நடன கலைஞர், AR ரஹ்மான் இளையராஜா இசையிலும் பாடும் வல்லமை படைத்தவர், இசை வெளியீட்டு விழாவின் போது தன்னோட ரசிகர்களை தவறாம மீட் பண்றவர், பணிவானவர், தன்னம்பிக்கையோடு அரசியல் குதிச்சவர் தளபதி விஜய். இந்த தனித்துவம் எதுவுமே இல்லாத அஜித் கிட்டத்தட்ட 25 வருஷமா விஜய்க்கு ஈக்குவலான ஒரு போட்டியாளரா திரைத்துறையில வராரே, இதோட ரகசியம் தான் என்னன்னு மதுரையில இருந்து முரளி அனுகிரகா கேட்டிருக்காங்க. நீங்க மிக தீவிரமான விஜய் ரசிகர் அப்படின்னு நினைக்கிறேன். அதனாலதான் விஜயனுடைய பலத்தை பட்டியலிட்டு மிக அழகாக விளக்கியிருக்கீங்க. அஜித் ரசிகர்கிட்ட போய் இது மாதிரி கேள்வி கேட்டீங்கன்னா நிச்சயமாக அவரும் அஜித்துடைய பலம் என்ன அப்படின்றத பற்றி ஒரு பட்டியலை வெளியிடுவார். டாக்டர் KS ரவிக்குமார் இயக்கிய படங்கள்ல அதிக நாட்கள் ஓடின படம் படையப்பாவா இல்ல நாட்டாமையான்னு பாலக்கோடுல இருந்து சங்கர் கேட்டிருக்காங்க. KS ரவிக்குமார் இயக்கிய படங்கள்ல முதல்ல மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்ததுன்னா அது நாட்டாமை திரைப்படம் தான். கமல், ரஜினி உட்பட பல முன்னணி கலைஞர்களை KS ரவிக்குமார் இயக்குவதற்கு காரணமாக அமைந்ததும் அந்த நாட்டாமை திரைப்படம் தான். ஆனால் KS ரவிக்குமாருடைய இயக்கத்திலே உருவாகி வெளியான படங்களில் மிக அதிகமான வசூலையும் வெற்றியும் பெற்றது படையப்பா. சண்டை காட்சிகள்ல பழைய நடிகர் MGR, ஜெய்சங்கர் தவிர வேற யாரும் பிரகாசிக்காததற்கு என்ன காரணம்னு கரூர்ல இருந்து மோகன் கேட்டிருக்காங்க. சண்டை காட்சிகளில் MGR, ஜெய்சங்கர் மாதிரி பிரகாசித்த இன்னொரு நடிகர் இருக்காரு. அவருடைய பெயர்
ரவிச்சந்திரன். ராதா ரவி ஒரு பேட்டியில ராதா ரவி, சந்திரன், பாண்டியன், விஜயகாந்த், தியாகு, வாகி சந்திரசேகர் இவங்க எல்லாருமே எப்போதுமே ஒரு குழுவா இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இளைய தலைமுறை நடிகர்களோட மூத்த நடிகரான எஸ் சந்திரன் எப்படி நட்பு கொண்டிருந்தார்னு சேலம்ல இருந்து செல்வகுமார் கேட்டிருக்காங்க. நட்புக்கு வயசு முக்கியமா என்ன? எஸ்பிபியை தவிர தமிழ் திரைப்பட இசையமைப்பாளர்கள்ல யார் அதிக பாடலை பாடி இருக்காங்கன்னு திருமலை வாயிலன்னு சுந்தரபரதன் கேட்டிருக்காங்க. தமிழ் திரைப்பட இசையமைப்பாளர்களே மிக அதிகமான பாடல்களை பாடியதுன்னா அது இசைஞானி இளையராஜா தான். அர்ஜுன் வீட்டு கல்யாணத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட பரிசை வாங்காம ஏன் அவரை காக்க வச்சாங்க? அதை பார்க்கும்போது கஷ்டமா இருந்தது. அதுக்கு என்ன ரீசன் சென்னையில இருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. அர்ஜுனும் தம்பி ராமையாவும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மீது எந்த அளவுக்கு மரியாதை வைத்திருக்கிறாள் என்பது இந்த தமிழ் சினிமாவில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். அந்த கல்யாண ரிசப்ஷன் வீடியோலேயே பார்த்தீங்கன்னா எந்த அளவு அன்போடும் பாசத்தோடும் அவங்க ரஜினிகாந்தை கட்டி அணைத்து வரவேற்றார்கள் அப்படின்றத நீங்கள் பார்க்க முடியும். அப்படி இருக்க அவங்க மேலே இப்படி ஒரு குற்றச்சாட்டை அபாண்டமாக சொல்றது சரியா? சார், இப்போ முழு காமெடி ஃபிலிம் ஏதாவது உருவாக்கிட்டு இருக்கான்னு கோவைப்புத்தூர்ல இருந்து பாபு கேட்டிருக்காங்க. பல நகைச்சுவை படங்களை இயக்கியுள்ள எழில் இப்ப தேசிங்க ராஜா 2 என்ற பெயரிலே முழு நீள நகைச்சுவை படம் ஒன்றை உருவாக்கி கொண்டிருக்கிறார். நான் வாழ வைப்பேன் படத்துல டிஎம்எஸ் பாடின என்னோடு பாடுங்கள் பாட்டை இளையராஜா காரணம் இல்லாம நீக்கியிருக்க மாட்டார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை பத்தின உங்களோட கருத்து என்னன்னு கரூர்ல இருந்து மோகன் கேட்டிருக்காங்க. நீங்க சொல்லியிருக்கிற கருத்து உண்மைதான். டிஎம் சௌந்தரராஜன் எந்த அளவுக்கு பிரபலமான பாடகர் என்பது இளையராஜாவும் அறிந்த விஷயம்தான். அப்படி இருந்தும் அவர் பாடி ஒரு பாடல் நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய ஒரு பாடலை இந்த படத்திலே இளையராஜா இடம்பெற செய்திருக்கிறார் என்றால் நிச்சயமா அதற்கு பின்னாலே ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். சார், நீங்க ஏன் உங்களோட குருநாதர் படங்கள்ல நடிக்கல? யாரையோ நடிக்க வச்ச அவரு ஏன் உங்களை விட்டுட்டாருன்னு கோவைப்புத்தூர்ல இருந்து பாபு கேட்டிருக்காங்க. பாரதி ராஜாவை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வியை என்னை பார்த்து கேட்குறீங்க. எனக்குள்ளும் அந்த ஏக்கம் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. என்னை மட்டும் அவர் நடிகராக்கி விட்டுருந்தார்னா என்னுடைய பாதையே வேறாக இருந்திருக்கும். ராமராஜன், மோகன், கவுண்டமணி மாதிரி திரும்பவும் சுதாகர் வர வாய்ப்பு இருக்கான்னு சென்னையில இருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. ராமராஜன், மோகன், கவுண்டமணி மாதிரி சுதாவுடைய உடல்நிலை ஆரோக்கியமாக இல்லை. அதனால அவர் மீண்டும் கதாநாயகனாக நடிப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் அறவே இல்லை. நடிகர் கமல்ஹாசன் மாநிலங்களவை எம்பி ஆயிட்டதுனால தொடர்ந்து சினிமால நடிப்பாரான்னு கரூர்ல இருந்து மோகன் கேட்டிருக்காங்க. மாநிலங்களவை உறுப்பினர் திரைப்படங்களை நடிக்க கூடாது அப்படின்னு எந்த விதியும் இல்லை. அதனால கமல்ஹாசனை தொடர்ந்து திரைப்படங்களே நீங்க பார்க்கலாம். பாகவதர் சின்னப்பா, எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல், விஜய், அஜித், தனுஷ், சிம்பு, சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி இதுல ஃபர்ஸ்ட் 2 பேரு, அதுக்கு அடுத்த 2 பேர் வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட படங்கள்லாம் குறைச்சிக்கிட்டாங்க. அதுக்கு அடுத்த 2 பேரு, அதுக்கு அடுத்த தலைமுறை வந்ததுக்கு அப்புறம் அவங்க வயதுக்கு ஏத்த மாதிரியான கதாபாத்திரங்களை நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா 3ஆவதா வந்த ரஜினி, கமல் அதுக்கு அடுத்து 3 தலைமுறை வந்தும் இன்னைய வரைக்கும் இண்டஸ்ட்ரியல் ஹிட் கொடுத்துட்டு இருக்காங்களே. இந்த மாதிரி வேற மொழிகள்ல யாராவது இருக்காங்களான்னு கோயம்புத்தூர்ல இருந்து கேசவன் கேட்டிருக்காங்க. எனக்கு தெரிந்து இந்திய பட உலகில் கமல், ரஜினி மாதிரி கடந்த 45 ஆண்டுகளாக தொடர்ந்து கதாநாயகனாகவே நடித்து வெற்றியை குவித்துக் கொண்டிருக்கின்ற நடிகர்கள் யாருமே இல்லை. அடுத்து இன்னொரு தகவல். தமிழ் சினிமாவிலே ஆயிரக்கணக்கான பாடல்களை எழுதி புகழ் பெற்றவர் கவிஞர் வாலி. அப்படிப்பட்ட புகழ் வாய்ந்த கவிஞர்கிட்ட நீங்க எழுதிய பாடல்கள்ல உங்க மனதை கவர்ந்த பாடல் இது அப்படின்னு கேட்டோம்னா எந்த கவிஞரும் சரியான பதில் சொல்ல மாட்டாங்க. என்னுடைய குழந்தைகள்ல எல்லா குழந்தைகளையும் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்றது தான் பொதுவான பதிலாக இருக்கும். ஆனால் அதிலும் கவிஞர் வாலி கொஞ்சம் வித்தியாசமானவர் என்று தான் சொல்ல வேண்டும். அவர் எழுதிய பாடல்களிலிருந்து 3 பாடல்களை தேர்ந்தெடுத்து ஒரு ரசிகருக்கு ஒரு முறை அவர் பதில் சொல்லியிருக்கிறார். அந்த பாடல் வரிசையிலே முதல்ல இடம்பெற்றிருந்த பாடல்னா அது படகோட்டி படத்தில் இடம்பெற்றிருந்த தரைமேல் பிறக்க வைத்தான் எங்களை தண்ணீரில் மிதக்க விட்டான் என்ற பாடல். அந்த பாடலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கற்பனை வளமிக்க ஒரு பாடலாக அந்த பாட்டு இருக்கும். அதன் காரணமாகத்தான் அந்த பாட்டு தனக்கு பிடித்த முதல் பாட்டு என்று அவர் பதிவு செய்திருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு பிடித்த 2வது பாட்டு அம்மா என்று அழைக்காத உயிரிலேயே என்று தொடங்குகின்ற பாட்டு. ஏன்னா அந்த பாட்டு என்னுடைய தாயாரை எப்போதும் எனக்கு நினைவுபடுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு பாடல் என்று குறிப்பிட்டிருக்கிறார் பாலி. என்னை கவர்ந்த 3வது பாடல் முன்பேவா அன்பேவா என்று தொடங்கும் பாடல் என்று குறிப்பிட்டிருக்கின்ற வாலி அந்த பாடல் என்னை ஏன் கவர்ந்தது என்றால் ஆழமான காதலை சொல்லுகின்ற பாட்டு அது. அது மட்டும் இல்லாமல் அந்த பாடலில் ஏஆர் ரஹ்மானுடைய ஆர்கெஸ்ட்ரேஷன் அந்த அளவு அற்புதமாக இருக்கும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்.
இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைவேறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.